தரமற்ற சூரத் புடவைகள் இறக்குமதியால் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை சுற்றுவட்டார பகுதிகளில் விசைத்தறி மூலம் தயாரித்த புடவைகள் விற்பனை மந்தமடைந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுலக்கண்ணன் இணைந்திருக்கிறார். கோகுலக்கண்ணன், என்ன காரணங்களுக்காக இளம்பிள்ளை சுற்றுவட்டார புடவைகள் மந்தமாக தேங்கி இருக்கின்றன? விவரங்களை பதிவு செய்யலாம். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு சிறிய தொழில் நகரமாக இயங்கி வருகிறது. இந்த இளம்பிள்ளை சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் விசைத்தறி சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு வராங்க. ஒரு 25 ஆண்டு காலமாக இங்கே அபூர்வா புடவை அப்படின்னு தொடங்கப்பட்டு பல்வேறு டிசைன்கள், அதாவது பார்க்கறதுக்கு பட்டுப்புடவை மாதிரியே காட்சியளிக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஜரிகை வேலைப்பாடுகள் எல்லாம் மிக நேர்த்தியாக இருக்கும். ஆனால் காட்டன் உள்ளிட்ட பல்வேறு மெட்டீரியல்களில் இந்த புடவைகள் தயாரித்து இளம்பிள்ளை புடவைகள் அப்படின்னு பெரிய அளவில் வெளியில் தெரியக்கூடிய அளவுக்கு, இந்த இளம்பிள்ளை பெயர் தெரியக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக இந்த தொழில் நடந்து இருந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் மிக இந்த தொழில் தற்பொழுது நலிவடையக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. இது குறித்து நாம் இங்கே இருக்கக்கூடிய விசைத்தறி இந்த ஜவுளி உற்பத்தியாளர்கள்ட்ட பேசுவோம். நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 14 வருஷமாக இந்த தொழில் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோங்க. ஆனால் சமீப காலமாக இந்த தொழில் ரொம்ப நலிவடைஞ்சிட்டு வருது. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரே காரணம் இந்த சூரத் சாரி தான். நம்ம இளம்பிள்ளை சாரின்னு சொல்லியே அந்த ரகத்தை விற்கிறதுனால இப்போ நாம் தயார் பண்ணுற சேலைகள் எல்லாமே ரொம்ப ஸ்டாக்காக இருக்குங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு கீழே இந்த தொழில் சார்ந்து ஒர்க் பண்ணுறவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாரிக்கு பாவு ஜரிகை இதெல்லாம் ரெடி பண்ணுறவங்க, நெசவு நெய்கிறவங்க, இவங்க எல்லாருமே இதனால் அடிபடுறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா வாரம் 1000-2000 அப்படி வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ சுத்தமாக ஒரு 500 ரூபாய்க்கு கூட எங்களால் வேலை கொடுக்க முடியல. இப்போ விசைத்தறியே பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் லோன் போட்டு அந்த விசைத்தறியை எடுத்திருக்காங்க. இன்றைக்கி அந்த லோன் கூட கட்ட முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. இதே நிலைமை நீடிச்சதுன்னா இந்த இளம்பிள்ளை பொறுத்த வரைக்கும் இது எப்படி போகும்னு எங்களுக்கு தெரியல. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ இந்த இளம்பிள்ளையில் தயாரிக்கிற புடவைக்கும் சூரத் புடவைக்கும் என்ன வித்தியாசம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இளம்பிள்ளை தயாரிக்கிற புடவை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நல்ல தரமாகவும் நேர்த்தியாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குங்க. இந்த புடவை பார்த்தீங்கன்னாக்கா சூரத் புடவைங்க. இந்த சூரத் புடவை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டாக இருக்கும், லுக்காக இருக்கும். பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா இந்த புடவை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 2 முறை 3 முறைக்கு மேலே இந்த புடவை நீங்கள் கட்ட முடியாது. அது தரமற்ற புடவையில் வரதுனால மக்களுக்கு அது தெரியறதில்லை. இதே புடவை என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற விற்பனையாளர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இளம்பிள்ளை புடவைன்னு சொல்லி விற்று இங்கே இளம்பிள்ளை புடவை உண்டான வியாபாரத்தை முடக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இளம்பிள்ளை புடவைங்க. இந்த புடவை பார்த்தீங்கன்னாக்கா அட்டாச்மெண்ட்டுக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் பட்டன் குவாலிட்டி பக்காவாக இருக்கும். இந்த புடவையை தாங்க நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் காலங்காலமாக நாங்கள் நெசவு செஞ்சு நாங்கள் விற்பனை பண்ணிட்டு வரோம். நாங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இந்தியா ஃபுல்லும், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கும் அதிக அளவில் நாங்கள் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த சூரத் புடவைகள் பார்த்தீங்கன்னாக்கா முதல் காரணம் இளம்பிள்ளை புடவை அடிப்படுறது காரணம், சூரத் புடவை வாங்கி இளம்பிள்ளை புடவையான்னு சொல்லி மக்களிடம் பார்த்தீங்கன்னா விற்பனை செஞ்சுட்டு வராங்க. அதை தடுக்கணும். இப்போ சுமாராக இந்த இளம்பிள்ளை சுற்றுவட்டார பகுதியில் எவ்வளவு புடவைகள் தேக்கம் அடைஞ்சிருக்கும்? இதுக்கு மேலே எப்படி இந்த தொழில் என்ன பண்ண சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் சொல்லலாம். இப்போ ஒரு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வியாபாரமே, ஒரு 10% வியாபாரமே இல்லாமல் இருக்குது. போக போக பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே போகுது. என்ன ஆகுது அப்படின்னா, நாங்களே பார்த்தீங்கன்னா எங்கள் காலங்காலமாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 20 ஆண்டோ பார்த்தீங்கன்னா இந்த தொழில் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த தொழில் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, நாங்கள் இப்போ 150 பேர்த்துக்கு தான் நெசவாளருக்கு வேலை கொடுக்குற மாதிரி சூழ்நிலை போயிடுச்சு. அதுவே போக பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற சூழ்நிலை போயிட்டே இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய ஜவுளி உற்பத்தியாளர்களாக நாங்கள் பேசுனதை கேட்டோம். மிக குறிப்பாக இளம்பிள்ளையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 50,000 விசைத்தறிகள் மூலமாக வாரம் ஒரு 5 லட்சம் புடவைகள் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை நடைபெற்று வந்திருக்கு. குறிப்பாக ஒரு சில மாதங்கள் ஆண்டுகளில் விற்பனை மந்தமாக இருந்தாலும் கூட தீபாவளி, பொங்கல் போன்ற சமயங்களில் அந்த புடவைகள் எல்லாம் முழுமையாக அதிக அளவில் விற்பனையாகி ஒரு பெரிய தேக்கங்கிற நிலை இல்லாமல் இருந்து வந்ததாக சொல்கிறாங்க. ஒரு 25 ஆண்டுகள் அப்படி இருந்திருக்கு. ஆனால் கடந்த தீபாவளியிலிருந்து இந்த சூரத் புடவைகள் அறிமுகமான தீபாவளி, பொங்கல் இரண்டிலுமே பெரிய அளவில் விற்பனை இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு மந்தமான நிலை ஏற்பட்டு தற்போது இந்த இளம்பிள்ளை சுற்றுவட்டார பகுதியில் ஒரு 1 கோடி அளவுக்கு புடவைகள் தேக்கமடைஞ்சிருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. இதுக்கு அரசாங்கமும் இந்த ஜவுளித்துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து இதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்தால் தான் தொடர்ந்து இந்த இளம்பிள்ளை பகுதியில் தொழில் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இதனால் ஒரு 3 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இதில் குறிப்பாக வடமாநில தொழிலாளர்கள் கூட இங்கே ஒரு 10,000க்கும் மேற்பட்டவங்க இளம்பிள்ளையில் இருந்து பணியாற்றுறாங்க. அவங்க எல்லாம் தங்களுடைய சொந்த ஊருக்கே மீண்டும் திரும்பக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதாகவும், வேலை வாய்ப்புகள் படிப்படியாக குறைந்து. தகவல்களுக்கு நன்றி கோகுலக்கண்ணன்.